இது ஒரு மேடையில் சொல்லக்கூடிய நகைச்சுவை துணுக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பையன் வாசிக்க முடியாமல் கிளாஸில் 8ஆவது படிக்கிறான். வாசிடா அப்படின்னா சொல்லி கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்க அவனுக்கு. எலக்ட்ரிசிட்டிங்கிற எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான். அந்த சி இருக்குல்ல அவனுக்கு வர மாட்டேங்குது. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வாத்தியார் அவன் எலக்ட்ரிக் குட்டி அப்படி. எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டி. ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்க அண்ணன் கடை படிக்கிறான், அவன் 10ஆவது படிக்கிறான், அவனை கூப்பிட்டாடா அப்படின்னா அவன் வந்தான். ஏன்னா உன் தம்பிக்கு எலக்ட்ரிசிட்டின்னு வாசிக்க தெரியல, எழுதியும் காமிச்சாச்சு, வாசித்தும் காமிச்சாச்சு, சொல்லியும் காமிச்சாச்சு, எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டி சொல்றான்டா. அவர் சொன்னாரு, சார் தப்பா நினைக்காதீங்க சார், அவன் கெப்பா குட்டி அவ்வளவுதான் சார் அப்படின்னு. அவன் கெப்பாசிட்டி, அவன் அண்ணங்காரன் கெப்பாசிட்டியே கெப்பா குட்டின்னா. வாத்தியாருக்கு கோவம் வந்துச்சு. நாளைக்கு உங்க அப்பா கூப்பிட்டு மறுநாள் அப்பா வந்தான். உன் சின்ன பையன் எலக்ட்ரிக் குட்டிங்க, மூத்த பையன் கெப்பா குட்டிங்கிறான், என்னையா குடும்பம் அப்படின்னா. சார் தயவு செய்து இதை பப்ளிக் குட்டி பண்ணிடாதீங்க அப்படின்னா. அவன் பப்ளிசிட்டியே பப்ளிக் குட்டிங்க, இது பப்ளிக் குட்டி பண்ணி குடும்பமானத்தை வாங்கிடாதீங்க சார் அப்படின்னா. குடும்பத்துக்கே உச்சரிப்பு தமிழ் இங்கிலீஷ் வர மாட்டேங்கடா என்று வேடிக்கையா சொல்வது உண்டு.